கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன். இந்த உலகத்திலே அநேக வழிகள் இருக்கிறது, நம்முடைய சொந்த வழிகளும் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு பிரியமானவைகள், நம்முடைய இருதயத்துக்கு பிரியமானவைகள், அப்படிப்பட்ட வழிகளிலும் நாம் நடக்கிறதற்கு விரும்புவோம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இதுல தாவீது ராஜா சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஒரு ராஜா எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே, எவ்வளவு பெரிய ஒரு பதவியிலே அவர் இருக்கும் பொழுது அவருடைய இஷ்டத்திற்கு செய்கிறதற்கு அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் விட்டுவிட்டு தேவனிடத்தில் உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று தேவனிடத்திலே கேட்கிறார். அவருடைய சபையிலே பிரபுக்கள், ஞானவான்கள், அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் தேவனிடத்திலே நீர் எனக்கு போதிங்க, உம்முடைய சித்தம் செய்ய, உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு போதி தருளும் என்று சொல்லுகிறார். நீரே என் தேவன் என்று சொல்லி உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஒரு ராஜாவின் பதவியிலே இருக்கும் பொழுதும் அவர் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றும் செம்மையான வழியிலே நடக்க வேண்டும் என்றும் அந்த உத்தம இருதயம் அவருக்கு இருந்ததுனாலதான் இப்படிப்பட்ட ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார். உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு கற்றுத்தாருங்க, போதித்தருளுங்க, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக என்று ஒரு ராஜா தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு கற்றுத்தாருங்க, எனக்கு போதிங்க என்று நாமும் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்கள், நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய இருதயத்திற்கு தோன்றினபடி, நம்முடைய கண்களின் காட்சிகளிலே நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்படி என்றால் அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாகவும் இருக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை நாமே ஏமாற்றி விடாமல் நாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாயிருப்போம். மத்தேயின் சுவிசேஷம் 7 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் நாம் போக முடியும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வோம், அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தருடைய விசேஷித்த கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு போதித்தருளுங்க, கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் சுதந்திரிக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.